ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட், நம்ம வாழ்க்கையில யாரையுமே நம்பக்கூடாதுங்க. என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 2 3 நாளாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய யூடியூப் வாட்ச் ஹவர்ஸ் இறங்கிட்டே வருதுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க. உண்மையிலேயே யூடியூப் சேனலா? அப்பா வேண்டவே வேண்டாம் அப்படின்வாங்க. ஆமாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க யூடியூப் சேனல்னால் சாதாரணமான விஷயம்னு. கிடையாதுங்க. 3 இயர்ஸாக இதில் நான் முட்டி மோதி மேலே மேலே வரேன். புஸ்ஸுன்னு அந்த பாம்பு கொட்டினா கீழே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கீழே இறங்கி வரேங்க. எனக்கு ஜூன் மாதம் தான் நான் தொடங்கினேன். ஸோ அந்த ஜூன் மாதம் வந்தாலே எனக்கு என் பாப்பா பர்த்டே ஞாபகம் வரும். அண்ட் எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியும் இந்த ஜூன் மந்த்து தான். அதெல்லாம் ஞாபகம் வருதோ இல்லையோ, இந்த யூடியூப் சேனலை பற்றி எனக்கு மைண்டில் உடனே வந்துடும். ஐயோ ஜூன் வருதா, 1 இயரில் போட்ட வீடியோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹவர்ஸ் இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் என்ன செய்வேன்னா, ஹவர்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டே வருவோம் இறங்கக்கூடாதுன்ட்டு. அப்படியே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரும் பொழுது அப்படியே ஆஃப் ஆகிடும். சரி, இன்னும் அதுக்கு தான் இத்தனை மாதம் இருக்கே போட்டுக்கலாம் அப்படி நானும் ஒரு யூடியூபர் தாங்க. ஏன்னா அப்படி போட்டு தான் இப்போ ஜூன் மாதம் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். ஹவர்ஸ் எல்லாமே நல்லா ஏறிட்டு வந்தது. ஸோ அந்த ஹவர்ஸ்லாம் இப்போ பாம்பு கொத்தின ஹவர்ஸ் போல் சல்லுன்னு கீழே இறங்கி வருதுங்க. எனக்கு வந்த சோதனை யாருக்குமே வரக்கூடாதுங்க. உண்மையிலேங்க. இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க, பரிதாபங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா நானும் நல்லா ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், எப்படியோ ஒன்று மேலே வரணும், எப்படியோ ஒன்று இது பண்ணணுன்ட்டு நானும் பல கண்டென்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் எனக்குள்ளே நடந்துகிட்ருக்குன்றது தெரியுது. பட்டு என்ன மிஸ்டேக்குன்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம ஃபேமிலியும் கவனிக்கிறோம், அண்டு ப்ளஸ்ஸு இதையும் கவனிக்கணும். மறுபடியும் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ரிலேஷனுக்கு விசேஷமோ இல்லை எங்கேயாவது அவுட்டிங்கோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கேர் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால மைண்டில் இது மட்டும் இருக்க மாட்டேதா அதனாலேயே அப்படியே ஆஃப் ஆயிடும். ஸோ யூடியூபர்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் இதில் இருக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னா அந்த வேலையில் தானே நம்ம கவனம் செலுத்துவோம். இப்போ ஒரு ஜாப்க்கு வெளியே போகிறோன்னா டைமிங் பிரகாரம் போகணும் அந்த ஜாப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஏன்னா அது ஒரு நாள் லீவ் போட்டாலும் சேலரி கட் ஆகிடும். ஆனால் இந்த யூடியூப் அப்படி கிடையாதுல்ல. எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுக்கு அவர் சேரும், எப்போ வேணாலும் நம்மளை இதில் இன்கம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். உண்மையிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே ப்ரெஷர் எடுத்து நல்லா அழுத்தமாக பண்ணுறவங்களுக்கு தாங்க யூடியூப் சேனல் சக்ஸஸ் கொடுக்குது. பட் ஒரு சிலவங்களுக்கு எப்படி தான் அச்சீவ் பண்ணுறாங்க மானிட்டைசேஷன் தெரியலங்க. ஒன்றுமே இல்லைங்க. அந்த வீடியோங்கள்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே கண்ணீராக வரும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், நான் எவ்வளோ ஒவ்வொன்றுத்தையும் சர்ச் பண்ணி நான் ஒவ்வொன்றுத்தையும் லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய புக்ஸு நிறைய ஓரலாக எல்லாமே படித்து நிறைய பேரோட ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எடுத்து நான் பேசி போடுறேன். ஏங்க எனக்கு மட்டும் இந்த வந்த சோதனை? ஒரே ஒரு வீடியோ நீ டாப்பில் வந்துடும் அப்படின்னு இன்ன வரைக்கும் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த தன்னம்பிக்கையோடு தாங்க நான் ஒரு வீடியோவாவது நம்ம மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸோடு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்னால் முடியல. ஸோ தயவுசெய்து யாருக்காவது இது தெரிஞ்சுதுன்னா இப்படி பண்ணுங்கள், இப்படி செய்யுங்க, கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூஸ்ட் எனர்ஜி யாராவது கொடுக்குறீங்களான்னு பார்ப்போம். அதுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ என்னை போல் நிறைய பேர் இந்த இயரும் சரி போன இயரும் சரி தொடங்கினவங்க இருப்பீங்க யூடியூப் சேனல். தயவுசெய்து தொடங்கினவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுங்கள், முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பெறலாம். ஆனால் ஒரு வீடியோ போட்டுட்டு வரலன்னு நம்ம எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. டெய்லி நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அது போல் டெய்லி இதுக்கு ஒரு எரை போடுற மாதிரி இந்த யூடியூப்க்கு ஒரு வீடியோ போட்டுடணுங்க. அதை நீங்கள் எப்படி போட்டுட்ருக்கீங்களோ, அதில் எந்த கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணி போடுறீங்களோ அது நம்மளுடைய விருப்பம். பட் அதில் எது சக்ஸஸ் ஆகுதுன்றது நம்மளுடைய தலையெழுத்து தான் முடிவு பண்ணணும். ஆமாங்க. யூடியூப் சேனல்காரங்க எப்படி தான் அதை அனலைஸ் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்குறாங்கன்னு தெரியல. நான் இப்போ புது ட்ரிக் ஒன்று ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இனி அது போல் போடலான்ட்டு. பட் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. என்னுடைய ஹவர்ஸ் எல்லாமே அப்படியே ஒழுகுது. எப்படின்னா அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்குங்க. அப்படியே ஏறி வந்தது. 3000 கிட்ட அச்சீவ் பண்ணலான்னு வந்துட்டேன். சல்லுன்னு இறங்கினோடனே வேண்டவே வேண்டாம் இந்த யூடியூப் சேனலை விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க.
கஷ்டமாக இருக்குது உண்மையிலே. என் கஷ்டத்துக்கு நான் புன்னகையை மட்டும்தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அழுது காமிச்சா நீங்கள்லாம் கஷ்டப்படுவீங்கள்ல, அதுக்காக தான். ஏன்னா நெகட்டிவ் நம்மளே சொல்கிறோம், நம்மளே மற்றவங்களுக்கு அதை நெகட்டிவாக சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக தான் என்னுடைய நெகட்டிவை நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். உண்மையிலே கஷ்டத்துலேயும் சிரிக்கிறவங்க தாங்க திறமையான மனிதர்கள் சொல்லுவாங்க. அந்த திறமையான மனுஷி நானாக இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இல்லை இதில் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் போடுறீங்கன்றீங்க. உண்மையிலேயே எனக்கு அதிலலாம் ஆர்வமே போக மாட்டேதுங்க. இன்ஸ்டா ஐடியா அதெல்லாம் தேவையில்லை. நிறைய பேர் தவறான ஒரு இதெல்லாம் வருது அதில். ஸோ அதில் எனக்கு ஆர்வம் இல்லை. ஒன்று பண்ணுவோம், அந்த ஒன்றே நம்மளுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நானும் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவேன்ட்டு. அது விழுந்து மோதி முட்டி மோதி வந்தால் மட்டும்தான் அது நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்போன்றது எனக்கு ஆள் மனசில் தெரியுது. ஏன்னா எடுத்த உடனே ஒன்று டக்குன்னு கிடச்சிட்டேன், அதுக்கு வேல்யூ இருக்காதுல்ல. ஸோ அது போல் தான் நானும் அப்படி நினச்சிக்கிட்டு வேல்யூ இல்லாமல் போயிடக்கூடாதுன்ட்டு தான் நம்மளுக்கு எவ்வளோ பொறுமையோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த யூடியூப்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோடு காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுதுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோங்க, இந்த நம்ம ஒரு மானிட்டைஸ் அப்ளை பண்ணிட்டோம், அதாவது சக்ஸஸ் ஆகிட்டோம், எவ்வளோ நாள் உழைப்பு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று சின்னதாக நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கணும்னு நினைப்போம்ல. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க நம்ம நல்லா படிக்கிறோம், நம்மளுக்கு ஏதாவது ப்ரைஸ் தருவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அதுபோல் நான் ஒரு ஸ்கூல் குழந்தையை எதிர்பார்த்துட்ருக்கேன். நான் ஏதாவது சின்னதாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேரை பார்க்குறேன், ஒன்றுத்துக்கும் ஆகாத வீடியோ போடுறாங்க. நல்லா அப்படி வந்தேன் இப்படி வந்தேன் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு சொல்லும் பொழுது நம்மளும் நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒரு வழியில் இன்கம் பார்த்து கொடுக்கலான்னு தொடங்கினது தாங்க இந்த சேனலு. பட் என்னுடைய நேமும் கொஞ்சம் பப்ளிஷிட் பண்ணலாம், நம்ம ஃபேமிலியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற அளவில் தான் வந்தேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. சரி, எனக்கு வந்த சோதனையா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பாங்க ஏதாவது தெரிஞ்சனா எனக்கு ஐடியாஸ் கொடுங்க. கண்டிப்பாக எவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இல்லை என்னுடைய சேனல் வீடியோ எது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு போய் என் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்து பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, யாரையும் நம்பாதீங்கன்னு. அந்த நம்பாதீங்கன்னு சொன்னது இந்த யூடியூபர் தாங்க. ஆமாங்க, யூடியூப் மட்டும் நம்பி இருக்காதீங்க. என்றைக்குமே நம்மளுக்கு 5 விரல் இருக்குன்னா ஒரு விரலை மட்டும் நம்பி இருக்க முடியாது இல்லையா? அது போல தான் நம்மளுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்ட்டு அதை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. ப்ளஸ் நம்மளால் முடிஞ்சது என்னவோ ஹார்ட் ஒர்க்கு அதையும் பண்ணி சைட்லேயும் நம்மளுக்கு இன்கம் வர மாதிரி பார்த்துக்கணும். ப்ளஸ் இதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்குது, இன்கம் நல்லா வருது அப்படின்னா ஓகே. ஆனால் இதுவும் எப்படி எந்த காலத்தில் எப்படி மாறும்ன்றது தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஐடியாவை டிப்ஸை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதான், யாரையும் நம்பி இருக்காதீங்க. நன்றி.